Praise God. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து பிறகு நாம் தேவனுடைய ஆராதனை பகுதிக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். Thank you Jesus. சங்கீதம் 85 நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 85. உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்மளுடைய வேத புத்தகத்திலே பக்கம் 724வது பக்கம், சங்கீதம் 85 வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மளை நிறுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவனுடைய இரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு அவருடைய இரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தரை பயத்துடன் சேவிக்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நடுக்கத்துடன் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? அவர் தேவன். ஹல்லேலூயா. அவர் தேவனாய் வந்திருக்கிறார். நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய ஷக்கீனா மகிமை நம் மத்தியிலே காணப்படுகிறது. அவரை துதித்து அவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான் என்று சொல்லி இந்த பாடலை பாடி என்னோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்வீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்வீர்.
அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு கைகளை உயர்த்தி அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோய் என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா கைகளை உயர்த்தி அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா ஆமென். அப்பா அப்பா உங்களுக்குத்தான், 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 அப்பா உங்களுக்குத்தான். ஹalleluya. அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தர். ஹalleluya. He is a holy God. இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. நேரம் மாடியார் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. உம் வாசல்காலில் துதியோடும், உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், உம் வாசல்காலில் துதியோடும், உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், உம்மை துதித்திடவே பிறவே சித்திட்டோம். உம் நாமத்தை ஒருமித்துமே உயர்த்திய போற்றுகிறோ, உயர்த்திய போற்றுகிறோ, உயர்த்திய போற்றுகிறோ, உயர்த்திய போற்றுகிறோ. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. எதை குறித்தும் கவலை பாடாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள். எதை குறித்தும் கவலை பாடாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள். என்று ஸ்தோத்திர ஜெப வேண்டுதலோடு இப்போ எல்லா புத்திக்கும் மேலான உம் சமாதானம் நீதிடுமே, உம் சமாதானம் நீதிடுமே. கைகளை உயர்த்தி சமாதானம் நீதிடுமே, சமாதானம் நீதிடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் யாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் யாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே.
மகிமையால் நிரப்பிடுமே, மகிமையால் நிரப்பிடுமே, மகிமையால் நிரப்பிடுமே, மகிமையால் நிரப்பிடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதி. உற்சாகமாய் கரங்களை தட்டி Yes Lord. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. Hallelujah, Hallelujah, Hallelujah. கர்த்தர் நம்மளை மகிமையாய் நிரப்பும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கொம்புகளை இருப்பும் உன்னுடைய குளம்புகளை வெண்கலமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்களை எப்படிப்பட்ட பலத்தினால் நிரப்புவார் தெரியுமா? ஆட்டு மந்தைகளுக்குள்ளே பால சிங்கத்தை போல கர்த்தர் உங்களை வைப்பாரா. அப்ப சத்துருக்களுக்கு நடுவே தேவன் உங்களை வைத்தார் என்றால் உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை போல இருக்குமா? நீங்கள் எல்லாம் பீறுகின்ற சிங்கத்தை போல பலவான்களாய் இருப்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் காலமாக ஆரவாரத்து முழக்கத்தின் முன், இஸ்ரவேலின் காலமாக ஆரவாரத்து முழக்கத்தின் முன், எரிகோவின் நடுக்கம் விழுந்தது போல் இப்போ சத்ருவின் கோட்டைகளை கைகளை உயர்த்தி இடித்து தகர்த்திடுமே, இடித்து தகர்த்திடுமே, இடித்து ஆக்ஷன் பண்ணுங்க, இடித்து தகர்த்து போடும் ஆண்டவரே. Shagadano, Viva Laradana, Ramola Shagadana. Idithu tagathidume, idithu tagathidume, idithu tagat. வானம் மண்டலங்களுடைய பொல்லாத சேனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். சபைக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற கிரியைகள் நொறுக்கப்படட்டும். Thank you Jesus. Rigalo shagadana, tagathidume, tagathidume, oh tagathidume, tagathidume. ஆசாரியர் லேவியர் ஒருமித்துமாய் ஏக சத்தமாய் துதித்து பாடவே, ஆசாரியர் லேவியர் ஒருமித்துமாய் ஏக சத்தமாய் துதித்து பாடவே, ஆலயம் மகிமையால் நிரம்பினது போல ஆலயமாய் என்னை பூவில் காண, உம் மகிமையால் நிரப்பிடுமே, உம் மகிமையால் நிரப்பிடுமே, உம் மகிமையால் நிரப்பிடுமே, உம் மகிமையால் நிரப்பிடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே, இந்நேரம் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே என் மத்தியிலே இறங்கி வாரும் ஆவியானவரே. இந்நேரம் இதோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கர்த்தர் நம் நடுவில். ரவோ லா ஷகதனா ரிதா லா ரவோ ஷலரகதனா
ஹalleluya. நம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட சங்கீத புஸ்தகம் 96வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் அப்படியே திருப்பிக் கொள்வோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமேன். என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் தாயை விட என் தகப்பனை விட, என் தாயை விட என் தகப்பனை விட, என்னை நேசிக்கும் யாரையும் விட, என்னை நேசிக்கும் யாரையும் விட, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே.
நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 1088ஆம் பக்கத்தில் இருக்கு. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாய் மாற பண்ணுவேன். எங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றியோடு துதி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, பெருகுவதற்கு, வளருவதற்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற்றுவேன். எதற்கு? ஆராதனை செய்யும்படிக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய செய்தி எது? ஆராதனை. அல்லேலூயா. எல்லாரும் ஆராதிக்கிறோம். இது இந்த காலம் ஆராதனை காலம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் நாம் ஆராதனை செய்வதற்கு ஒரு முறையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆவியானவர் நடத்தினதுனால எப்படி வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம். அது எந்த ஆவியானவர் நடத்துறாருன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் ஒழுங்குள்ளவர், கிரமம் உள்ளவர். அவர் சில முறையில் தான் நம்ம ஆராதிக்க வைப்பார். நம்முடைய ஆராதனை எவ்வளவு ஆசீர்வாதமானது, ஆசீர்வாதத்தை எப்படி பெற வேண்டும் என்பதை நான் இன்னைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. இங்கே செப்பனியாவை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆராதனை செய்யணும்னா முதலாவது உன் பாஷை என்ன செய்யணும்? சுத்தமா மாறும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உதடுகளின் பேச்சு வறுமையை மாத்திரம். ஆராதிக்கிறவங்க உண்மையான ஆராதனை செய்தால் உங்க பேச்சு என்ன செய்யும்? ஆராதனை நேரத்தில் மட்டும் இல்லை, கோயிலில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையே மாறும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தின் நிறைவினால் வாய். அப்ப இருதயத்தில் ஆராதனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரும்போது, இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கும் போது நம்ம வாயில பேச்சு எப்படி வரும்? நான் பேச வேண்டான்னு தான் நினைச்சேன், ஆனா பேசிட்டேன். அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்யாது? வராது. ஏன் வராதுன்னா உள்ள என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கால வேளையில் ஆண்டவர் நம்முடைய ஆராதனையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். டெய்லி ஞாயிற்றுக்கிழமை வந்து குதிச்சு ஆராதனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் திருப்பி அதே செய்கிறதே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்முடைய ஆராதனையில் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அல்லது ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டத்தில், இல்லாவிட்டால் பவர் மீட்டிங்கில், ஏதாவது ஒன்றில் நம்ம பண்ணுற சத்தம் போடுறது மட்டும் ஆராதனை. அது ஆராதனை தான், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆராதனை சரியான ஆராதனையாக இருந்தால் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஆராதனையாக இருக்கும். அல்லேலூயா. ஆராதனை பண்ணுகிற வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாமே கர்த்தர் விரும்புகிற வார்த்தைகளாக வரும். தேவையில்லாத வார்த்தை நம்ம வாயில வராது. அப்படின்னா தேவையில்லாத வார்த்தை வருதுன்னா என் வாழ்க்கை மாறவில்லை என்று அர்த்தம். ஆராதனை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறோம். யாரை ஆராதிக்கிறோம்? பரிசுத்தரை ஆராதிக்கிறோம். நாம் யாரை ஆராதிக்கிறோம்? பெரியவரை ஆராதிக்கிறோம். நாம் யாரை ஆராதிக்கிறோம்? மகிமை நிறைந்தவரை ஆராதிக்கிறோம். ஆராதனை என்பது தேவனோடு உண்டாகிற ஒரு பழக்கம், ஒரு உறவு. அல்லேலூயா. ஆராதனை என்பது என்னது? வெறும் சத்தம் இல்லை, வெறும் பாட்டு மட்டும் இல்லை. ஆராதனை என்பது என்னது? நான் ஆண்டவரோடு அதிகமாய் உறவு கொள்ளுவது தான் ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவர் யார் என்பதை உணர்ந்து நான் அவரை ஆராதிப்பது.
ஆண்டவர் யார் என்பதை அறிவித்து நான் ஆராதிப்பது. அப்படி நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை தானாகவே மாறும். மாற்றம்தான் தேவை. ஒரு பக்தன் கூட பாடுற, மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. தெரியுமா பாட்டு? கேள்விப்பட்டதில்லையா? டிகால்ங்கிறவர் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். டிகால்னு ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கார். டிகால் தானே? ரைட். அவர் அல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் மாறணும். நமக்கு நான் மாறவே மாட்டேன், நான் அசையாத சியோன் பர்வத்தை போல தான் இருப்பேன்னு நம்ம டெய்லி கோயிலுக்கு வந்துட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. நான் மாற வேண்டும். ஆராதனை நம்மை மாற்றுவதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வேதத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் கூறுகிற, புதிய ஏற்பாட்டில் கூறுகிற ஒரு 3 விதமான ஆராதனைகளை உங்களோடு நான் பேசும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. உண்மையான ஆராதனை எது என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மை மாற்றுகிற ஆராதனை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் 10 வருஷம் ஆராதனை பண்ணி, 20 வருஷம் ஆராதனை பண்ணி, 30 வருஷம் ஆராதனை பண்ணி இருக்கிறது மாதிரியே நான் இருந்தேன்னா என் ஆராதனை ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் ஆராதனை வீரன் என்று பெயர் பெற்றிருக்கலாம். ஆராதனை வீரன், அவர் முன்னாடி ஆராதனை பண்ணாருன்னு பாரு, அப்படியே எல்லாம் நடுங்கலாம். ஆனால் நீ மாறலன்னா உன் ஆராதனை எப்படிப்படுது? வீணான ஆராதனை. அல்லேலூயா. நம்ம ஆராதிப்பதே நம்மை மாற்றுவதற்கு. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே நம்மை கர்த்தர் மாற்றுவதற்காக தான் நம்ம எல்லாரையுமே ஆராதனை வீரர்களாக இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆராதனை வீரர்கள் தானே? உண்மைதானா இல்லையா? பக்கத்தில் உங்களை பார்த்து ஒரு என்கரேஜ் பண்ணி சொல்லுங்க, நீங்கள் ஆராதனை வீரர். அல்லேலூயா. சரி, வீரர் வீரர் சொல்லுங்க, இல்லை வீராங்கனைன்னு சொல்லுங்க. சரி, ஆராதனை வீரர்களாய் நீங்கள் மாறிவிட்டீர்கள். ஆனால் அந்த ஆராதனை வீரர்கள் மாற வேண்டும். எப்படி மாறுவது என்பதை 3 விதமான ஆராதனைகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை நாம் பார்த்துவிட்டு வேதம் கூறாத அல்லது நாம் செய்யக்கூடாத ஆராதனை சேர்த்தே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ரோமர், நமக்கு தெரிந்த வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. போதும். என்ன ஆராதனை? புத்தியுள்ள சத்தமா சொல்லுவோம், புத்தியுள்ள. அப்படின்னா புத்தி இல்லாத ஒரு ஆராதனையும் இருக்கு. அப்ப நிறைய ஆராதனைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பேர் என்னது? புத்திகட்ட ஆராதனை. நீங்க என்ன செய்யக்கூடாது? புத்திகட்ட ஆராதனை செய்யக்கூடாது. என்ன ஆராதனை செய்யணும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் இனிமேல் புத்தி உள்ள ஆராதனை செய்வேன். அதுக்கு நீங்க செஞ்சதெல்லாம் புத்தி இல்லாத ஆராதனை நான் சொல்லல. புத்தியுள்ள ஆராதனை என்ன என்பதை பவுல் அங்கே அழகாக சொல்லுகிறார். புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் அதற்கு இன்னொரு வசனத்தில், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாத ஆராதனை எது என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனை. போதும். ஒன்று சுய இஷ்டமான ஆராதனை, அதாவது நான் விரும்புகிறேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் செய்வேன், நான் செஞ்சால் என்ன, நான் இப்படி தான் பாடுவேன், நான் இப்படி தான் ஆடுவேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் சொல்கிறது சுய இஷ்டமான, அது நான் நினைப்பது போல் செய்கிற ஆராதனைக்கு பேர் என்னது? புத்தி இல்லாத ஆராதனை. அல்லேலூயா. அது சுய இஷ்டமான ஆராதனை. நம்ம ஆராதிப்பவர் யார்? நம்ம ஆராதிப்பவர் யார்? அவருக்கு ஏற்ற, பிதாவுக்கு அவருக்கு ஏற்ற கனத்தை கொடுத்து நாம் அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பிரசங்கின் புத்தகத்தில் சொல்றாரு, நீ தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம், பார்க்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்திலே
நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக சொல்றார். அது காரணம் என்ன? தேவ சமூகத்தில் நீ வந்தப்புறம் வானத்தில் இருக்கிற தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீ உணரணும். முதலாவது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஊர்ல ஒரு தலைவர் வர்றாருன்னு வச்சுங்களேன், முன்னாடி நிற்கிறாரு. அவருக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நிற்பீங்க? அவருக்கு முன்னாடி டான்ஸ் ஆட முடியுமா? பட்டான்னு விட்டுற மாட்டாரு. தேவ சமூகத்தில் தாவீது நடனம் ஆடினான். இன்னைக்கு நடனம் ஆடுறதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிறாங்க. அது ஒரு நாள். அவன் ஆவியின் உக்கிரத்தினால ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு அவன் ஆடினான். இன்னைக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஆடுங்க பார்க்கலாம். அடிக்க மாட்டாங்க, சாணத்தவாரி அடிப்பாங்க. இன்னைக்கு அந்த ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சி, இன்னைக்கு நம்ம ரொம்ப சில வசனங்களை மட்டும் பிடித்து விட்டு அந்த வசனத்தின் அடிப்படையிலே உபதேசம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். இல்லை, அவன் அன்றைக்கு ஆவியின் உக்கிரத்தினால அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு நாள் ஆடுனான் தான். அல்லேலூயா. அவன் ஆடுனா நானும் ஆடுனேன். உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நான் வானத்தில் இருக்கிறேன், நான் பெரியவர், எனக்கு முன்பாக நீ ஒழுங்கா இரு. அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். தேவ சமூகத்திலே ஆண்டவர் பெரியவர் என்கிற உணர்வு நமக்கு. இது பயப்படுத்துறது இல்லை, இது பயப்படுத்துறது இல்லை நமக்கு. இப்போ நம்ம அப்பாவை வீட்டில் வச்சுங்களேன், உங்கள் அப்பாவை தகப்பனுக்கு முன்பாக ஒரு பிள்ளைன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு பயபக்தி இருக்கும். அது பயபக்தி இல்லாமல் இருக்கிறது இருக்குது, அது வேறு விஷயம். அதை பற்றி நான் சொல்லலை. பயபக்தி சாதாரணமாக ஒரு தகப்பனை பார்த்த உடனே ஒரு அப்பா முன்னாடி எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டோம். நம்ம அம்மாட்ட கூட சில டைமில் உட்காந்து என்னத்தையாவது பேசிகிட்டு இருப்போம். அப்பா முன்னாடி ஏன் பேச மாட்டோம்னா அதுக்கு காரணம் பயம் இல்லை, தகப்பன் மேல் இருக்கிற ஒரு மரியாதை. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு முதலாவது தேவனுக்கு முன்பாக என்ன இருக்கணும்? ஒரு பயம் இருக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, இந்த சுய இஷ்டமான நீ நினைக்கிறது போல உள்ள ஆராதனை இல்லை. நீ எப்படி ஆராதிக்கணுமா? இப்ப 12ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 1ஆம் வசனம். பரிசுத்தமும் உங்கள் சரீரங்களை, அப்ப தேவனுக்கு முன்பாக உன் சரீரத்தில் நீ வரும்போது உன் சரீரத்தால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு முன்பாக நான் நிற்பதற்கு நான் எப்படி இருக்கணும்னா, என் சரீரம் பரிசுத்தமான சரீரமாக ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ சிலர் சொல்லுவாங்க, இவன் அந்த ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ண வந்தோ, ஆயக்காரன் சொன்னா என்ன சொன்னா, ஆண்டவரே அவன் எப்படி இருந்தானோ அப்படி வந்தான். ஓகே தான், அவன் எப்படி இருந்தானோ அப்படி தான் வந்தான். ஆனால் அது முதல் நாள், எனக்கு அது ஃபர்ஸ்ட் டே. ஆனால் அதுக்கப்புறம் அவன் நீதிமானாக்கப்பட்டவனா போயிட்டான். அப்போ இனிமேல் வரும்போது அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நிறைய பேர் இந்த வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிறது. அது என்ன சொல்லுது? நீ இருக்கிறபடியே தேவனிடத்தில் வா. உன் பாவ நிலைமையிலே, உன் அக்கிரம நிலையத்தில் அறிக்கை பண்ணி, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவ. அறிக்கை செய்து புரியுதா உங்களுக்கு? அப்ப அன்னைக்கு அப்படிதான் வர முடியும். நான் பாவத்தில் கிடக்கிறேன்னா பாவத்தோட தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வர முடியும். அது முதல் நாள். அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி வந்தா என்ன ஆகும்? உததான் கிடைக்கும். சரியா? அல்லேலூயா. அப்ப நான் தேவ சமூகத்தில் வரும்போது, தேவனை ஆராதிக்க வரும்போது, முந்தின வாரம் வந்தது மாதிரியே திருப்பி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் அவருடைய பிள்ளையாக வந்திருக்கிறேன். நேற்றைக்கு காணியாட்சிக்கு புறம்பா வந்தேன். நேற்றைக்கு வந்தப்ப பிசாசின் பிடியில இருந்தவனாக வந்தேன். நேற்றைக்கு ஆண்டவரிடத்தில் நான் வரும்போது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ரட்சிக்கப்பட அவருடைய சமூகத்தில் வந்தபோது நான் பாவியாகவே வந்தேன், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு எனக்கு இருக்கணும். அப்ப தேவ சமூகத்தில் வரும்போது என்னை பரிசுத்தமாக்கினவரை, என்னை ரட்சித்தவரை, என்னை கழுவினவரை நினைக்கும் போது கொஞ்சம் நடுக்கம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா.
அதுலேயும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் தேவ சமூகத்தில் வரும்போது கொஞ்சம் பயம் வரணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பாவியாக இருந்த என்ன அந்த மகா பெரிய பரிசுத்தர் என்னை விடுதலையாக்குனாரே, அதை நினைக்கும் போது நான் ஒன்றுமில்லை என்கிற உணர்வு வரும். அதைத்தான் அங்கே சொல்கிறாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. புத்தியுள்ள, அப்ப புத்தியுள்ள ஆராதனை செய்வது என்றால் நான் என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது பயபக்தியாய் அவரை ஆராதிக்க வேண்டும். என்னுடைய சுய இஷ்டப்படி நான் ஆராதிக்க கூடாது, என்னுடைய சுயத்திலே நான் ஆராதிக்க கூடாது. என் சுயத்தை உடைத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. என் சுயத்தை உடைத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 12:31 வசனம். இதை நான் விளக்குறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை எனக்கு, அது ஒரு தனி பிரசங்கமாக போயிடும். ஆனால் யெரொபெயாம் என்று சொல்லுகிற ஒரு ராஜா ஆராதனை செய்தான், ஆராதனை செய்ய வந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய ஆராதனை நீங்க வாசித்தீங்கன்னா எல்லாமே சுய இஷ்டமான ஆராதனை. ஆண்டவர் அந்த ஆராதனை வெறுத்தார். ஆகவே அவன் அதற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த தீர்க்க தரிசியை புடியுங்கள்னு கையை நீட்டினா கை என்ன பண்ணிச்சு? அப்படியே நின்றுச்சு. அல்லேலூயா. ஏனென்றால் இங்க நீங்க பார்க்கும்போது அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் சுருக்கமாக சொல்லும்போது முதலாவது அவன் ஆசாரியர்களை மாற்றினான். யாரு தேவனை ஆராதிக்கணுமோ, யார் தேவனுக்கு ஊழியம் செய்யணுமோ அவங்களை என்ன பண்ணிட்டான்? மாற்றி அவனுக்கு இஷ்டமான ஆசாரியர்களை அவன் வைத்தான் என்று அங்கே வாசிக்கிறோம். இரண்டாவது, ஆராதனை செய்ய வேண்டிய நாளை மாற்றினான். என்னைக்கு ஆராதனை செய்யணுமோ அந்த நாளை, அவனுக்கு இஷ்டப்பட்ட ஒரு நாளை அவன் மாற்றினான் என்று பார்க்கிறோம். அந்த ஆராதனை என்ன சொல்லியிருக்குன்னா, முறைமையே ஒரு போலி ஆராதனையாக அல்லது அதற்கு ஒப்பான, அதாவது ஆண்டவர் செஞ்சதுக்கு ஒப்பான ஒரு ஆராதனையாக, போலி சூடோ வர்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது சிலர் காப்பி அடித்து ஆராதனை பண்ணுவாங்க. இந்த சபையில் இப்படி ஆராதனை பண்ணுறதுனால நானும் அல்லேலூயா, இந்த பாஸ்டர் இப்படி ஆராதனை பண்ணுறான்னு நானும் அவரை மாதிரி. அதுக்கு பேர் என்ன ஆராதனை? காப்பி அடித்த ஈ அடிச்சாங்காப்பின்னு சொல்கிறாங்கல்ல. ஆண்டவர் வந்து ஈ அடிச்சாங்காப்பியெல்லாம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டார். அவர் என்ன செய்வார்? நீயா ஆராதிக்கணும். அல்லேலூயா. நீயா கர்த்தர் எப்படி சொல்லுகிறாரோ அதன்படி உன்னை அர்ப்பணித்து ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆசாரியர்களை மாற்றினான், நாளை மாற்றினான். போலி ஆராதனையாக அவன் தன்னுடைய சுய இஷ்டமான ஒரு ஆராதனையை அவன் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சுய இஷ்டமான ஆராதனைகளை நாம் விட்டுவிட்டு கர்த்தர் நமக்கு காட்டுகிற வழியிலே நம்மை அர்ப்பணித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 2ஆம் வசனம் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன செய்யணும்னா தேவனுக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும். தேவனுக்கு ஒத்த படி நம்ம வாழ வேண்டும். சரி, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அப்ப மனசை மாற்றணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், ஆராதனை நம்மை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. மனம் புதுதாச்சுன்னா சரீரம் மறுரூபமாகும். அதைத்தான் செப்பனியாவில் சொன்னாரு, நீ மனம் மாறினதுனால உன் வாய் என்ன செய்யும்? உன் மொழி, உன்னுடைய பாஷை மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கால வேளையில் முதலாவது நான் செய்ய போகிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கணும். அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனைனா என்ன சொல்லுங்க? எது புத்தியுள்ள ஆராதனை? ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுத்து சுயத்தில் செய்யாத ஆராதனை. அல்லேலூயா.
காப்பி பண்ணுற ஆராதனை இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், ஆண்டவரே உம்மை நான் துதிக்க வந்திருக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிக்கிற அந்த ஆராதனைக்கு பேர் தான் புத்தியுள்ள ஆராதனை. இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆகவே முதலாவது புத்தியுள்ள ஆராதனை நாம் செய்ய வேண்டும். அந்த ஆராதனை தான் சுத்தமான பாஷையாக நம்முடைய வார்த்தைகளை மாற்றும். புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்தோமானால் நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய சமூகத்திலும் சரி வெளியிலேயும் சரி சரியா இருக்கும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நல்லா ஆராதிக்கிறவங்கள ஊரில் போய் பக்கத்து வீட்டில் நல்லா அங்கே ஆவி சில வீட்டில் சில புருஷன் மனைவியை பார்த்து சொல்கிறது நான் கேட்டிருக்கிறேன். நீ கோயிலில் மட்டும் அந்நிய பாஷை பேசுகிற, குதிக்கிற, வீட்டில் வந்தால் உன் பேச்சு காதிலே வாங்கவே. அல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்ன? என் பாஷை மாறலை, என் பாஷை மாறவில்லை. உன் பாஷை உன் பாஷை நீ சர்ச்சில் எப்படி பேசுவியோ அதைத்தான் வீட்லையும். சர்ச்சில் மட்டும் என்ன பயபக்தி. அதனால தான் நான் எப்போவுமே கிறிஸ்தவங்களை, விசுவாசிகளை, தேவ பிள்ளைகளை நடிகர் திலகம்னு வச்சுருக்கிறேன். நம்ம மாதிரி நடிக்கிறதுக்கு உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. கோயிலுக்குள்ளே அந்த டோருக்குள்ளே வந்த உடனே நம்ம பவ்யம், நம்ம நட. அல்லேலூயா. இப்படி தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கோன்னு சொல்கிறாரு. நம்ம போகும்போது காத்துக்கிறது இல்லை, உள்ளே வந்தப்புறம் தான் காத்துக்கிறோம். தேவாலயத்துக்கு உள்ளே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். அப்படியே அந்த ஸ்தோத்திரம் சொல்கிறது பார்த்தாலே இவங்கள மாதிரி பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லையா அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த டோரை விட்டு வெளியில் போயிருங்க பார்க்கலாம். நான் சில விஷயம் பார்த்தோம், பாஸ்டுக்கு முன்னாடி எப்படியே ரொம்ப பூனை மாதிரி பேசுவாங்க. எப்படி? நாங்கள் கொடைக்கானலில் எங்கள் சர்ச்சில் நான் இருக்கும்போது சில டைமில் யோசிக்கிறேன். எங்கள் வீடு கீழே இருந்து சர்ச் மேலே இருந்துச்சு. அப்போ பழைய சர்ச்சு. அப்படி அந்த வாசலில் வருவாங்க, கீழேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, அப்படி நடந்து வருவாங்க. அங்கே அவங்க எங்கள் பேர்சோலா ஃபால்ஸுக்கிட்ட வரும்போதே அவங்க சத்தம் எனக்கு நல்லா கேட்கும். அவ்வளோ சத்தம் கேட்கும். நான் அந்த ரூமில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், அவ்வளோ சத்தம் கேட்கும். ஆனால் பக்கத்தில் நம்ம பார்த்து வாயிலிருந்து வாய் என்ன செய்யாது, வெளியே வார்த்தையே. அப்போ கோயிலுக்குள்ளே வந்த உடனே நம்ம வார்த்தை எப்படி இருக்கு? வேற இருக்கு. வெளியில் போனால் நம்ம வாய் வித்தியாசமாக மாறி விடுகிறது. இன்றைக்கு கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆராதிக்கிறவனாக இருந்தால் உன் வார்த்தை இங்கேயும் ஒன்று தான், அங்கேயும் ஒன்று தான். ஹல்லேலூயா. தேவ சமூகம் எங்கும் இருக்கிறது. நீ சபையில் மட்டும் தேவ சமூகம் இல்லை, உன் வீட்டிலையும் தேவ சமூகம் இருக்கணும். நீ வேலை செய்கிற இடத்திலும் தேவ சமூகம் உன்னோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாமல் இரும் என்று மோசே ஜெபிக்கிற. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னே செல்லாவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லுகிறானே. அப்படின்னா தேவ சமூகம் நீங்கள் இருக்கிற இடத்தில் எல்லாவற்றிலும் இருக்கணும். அதுக்கு தான் ஆலயம், அதுக்கு தான் ஆராதனை. நம்ம ஆராதிப்பதெல்லாம் ஆலயத்தில் அதாவது இன்னொன்று என்னென்னா, ஆலயத்துக்கு வச்சுக்கப்ப சர்ச்சுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னது? கொஞ்சம் நல்லா இருக்கு. இது ரொம்ப மாறிடுச்சு. ஒரு காலத்தில் ஆல்டர் காலுக்கு வருவாங்க. அது சபைகளை கன்வென்ஷன்லாம் வந்தாலே மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்தேன், அப்படி பாவியாக வந்தேன், அப்படி இதாச்சு, இப்படி ஆச்சு, கத்தரை சுகமாக்குனா, கத்தரை விடுதலை ஆக்குனா, நான் பாவத்திலிருந்து வெளியே வந்தேன், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் எப்படி தெரியுமா? பெரிய கூட்டத்தில் எல்லாம் ஆல்டர் காலெலாம் முடித்த உடனே ஒருத்தனை கூப்பிட்டு கேட்பாங்க. பாஸ்டர் அந்த நடத்துகிறவர் கேட்பார், உங்களுக்கு என்னம்மா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது? என்னது இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற கதை அது கன்வென்ஷனில் மாறி இப்போ சபையிலையும் வந்துச்சு. கோயிலுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு, கோயிலுக்குள்ளே வந்தால் கொஞ்சம். இது ஒவ்வொரு தடவும் கோயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக இதுக்கு கோயிலுக்கு வரீங்க. அல்லேலூயா. நீ முற்றிலும் விடுதலை ஆவதற்கு தான ஆலயம். ஆலயம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு. இப்போ காய்ச்சலுக்கு டாக்டர்கிட்ட போனோடனே ஊசி போட்டு வீட்டுக்கு வந்தோடனே இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் சாயங்காலம் உடனே திருப்பியும் காய்ச்சல் வருது. திருப்பி இப்படியே கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குன்னு 4 தடவை டாக்டரை போனீங்கன்னா அவர் மலேரியான்னு சொல்லுவார், இல்லை டைஃபாய்டுன்னு சொல்லுவார், வேறு என்னத்தையாவது சொல்லுவார். இப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்டது
அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை முழுவதுமாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படும் போது நீ என்ன செய்யணும்? இப்படி போயிட்டு இருந்த நீ உன்னுடைய வாழ்க்கை மனம் திரும்பின்னு அர்த்தம் என்ன? மனம் திரும்பின்னா என்ன? திரும்பின்னா என்ன? பொதுவா சொல்லுவோமே திரும்புதல் அப்படின்னா, இங்க பார்த்துட்டு இருந்த நானு இங்க பார்த்தாதான் திரும்புதல். புரியுதா உங்களுக்கு? இங்க பார்த்துட்டு இருந்த நானு இங்க பார்த்துட்டு இருந்தாதான் அதுக்கு பேர் என்னது? திரும்புதல். மனம் திரும்புதல். மனம் எங்கே ஓடிட்டு இருந்துச்சோ அதை விட்டு இப்போ வேற எங்கேயாவது ஓடணும். கர்த்தருக்கு நேராக உன் மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. அப்ப இங்க ஒரு நாள் இங்க திரும்பிக்கிறது, அப்புறம் வீட்டுக்கு போனவன இங்க திரும்பிட்டா அதுக்கு பேர் என்னது? நான் சொல்ற மாதிரி அது அந்த இசிஜி மாதிரி. என்னது? இசிஜி பார்த்துருப்பீங்க. இசிஜி என்ன பண்ணும்? மேலையும் கீழையும் போயிட்டே இருக்கும். மேலையும் கீழே. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மானிட்டர்லாம் இப்போ பார்த்துருக்கீங்கல்ல ஆஸ்பத்திரியில், மானிட்டர் அந்த வெண்டிலேட்டர் வச்சு எல்லாம் மானிட்டர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மானிட்டரை பார்த்தா ஒரு நாள் என்ன பண்ணி இப்படியே போயிட்டு இருந்தால் அப்புறம் ஒரு நாள் சொர்ன்னு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக மாறிடும். என்னாகும்? ஸ்ட்ரைட் லைன். அப்படின்னு அர்த்தம் என்ன? போச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். மேலையும் கீழே இறங்கி இந்த பக்கம் திரும்புறது, அந்த பக்கம் திரும்புறது, இந்த பக்கம் திரும்புறது, அந்த பக்கம் திரும்புறது, திரும்பி திரும்பி ஒரு நாள் எங்கேயும் இல்லை, இங்கேயும் திரும்பாது அங்கேயும் திரும்பாது, நேராக போய் எங்கேயோ போய் சார்ந்துடும். கர்த்தர் நம்மை ஆராதிக்க வைப்பது எதற்காக? அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்காக. நீ புத்தியுள்ள ஆராதனை செய்தால் உன் சரீரமும் உன் ஆவியும் உன் ஆத்துமாவும் மாறுதல் அடையும். ஹல்லேலூயா. உன் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆவதற்கு கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அதுக்கு பேர் தான் என்னது? ஆராதனை. ஹல்லேலூயா. நான் இன்னும் இதே வழியில், அதாவது ஒரு வழியில் திரும்பிட்டோம், அந்த வழியிலே போறதுக்கு தான் ஆராதனை. ஆராதனைக்கு வரலன்னா அந்த வழியில் போக முடியாது. ஏன்னா இந்த உலகம் வேறு ஆராதனைகளுக்கு நம்மை அழைக்கும், வேறு பலவிதமான காரியங்களுக்கு நம்மை அழைக்கும். அதனால அதை தக்க வச்சு கொள்றதுக்கு தான் ஆராதனை. ஒவ்வொரு ஆராதனை நம்ம வரும்போது நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையிலே இருக்கிறேன் என்று கர்த்தரை நெருங்குவதற்கு தேவன் புத்தியுள்ள ஆராதனை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை செய்கிறதுனா நான் என்னை முழுவதுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து செய்கிற ஆராதனை. ஒரு தடவை அர்ப்பணிச்ச அப்புறம் திருப்பி என்ன செய்யக்கூடாது? திருப்பி திருப்பி தூக்கிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆராதனை பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிறது போல ஆராதிக்க வேண்டும். அது எப்ப வரும்னா பயமும் பக்தியும் இருந்தாதான். தேவனிடத்தில் என்ன உண்டு? இன்னைக்கு ப்ரீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசுவை வந்து ஹீ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னது? இயேசு யாரா? இயேசு என்னைக்குமே உனக்கு எப்போ ஃப்ரெண்ட் ஆனாருன்னா, நீ பாவத்தில் இருந்தப்போ உன்னை நேசித்து உன்னை அவர் நண்பனாக அழைத்தார். உண்மைதான். ஆனால் நண்பன் என்ன ஆகணும்னா அந்த நண்பனை போல மாறணும். சரியா? நண்பன் என்பது உண்மைதான். ஒரே ஒரு இடத்துல தான் யாரை நண்பன் கூப்பிட்டார் ஆண்டவர். இங்க புதிய ஏற்பாடு இயேசு எந்த சிநேகிதனேன்னு ஒருத்தன் அழைச்சார். யார? யூதாச. என்ன ஆனா அவன் இந்த ஆண்டு கொண்டு செத்தான். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தான் அவனை சிநேகிதனேன்னு அழைத்தார். ஆனால் சிநேகிதனுக்குள்ள வாழ்க்கை அவன் செய்யவில்லை. நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ இஷ்டப்படி நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நான் வந்து இப்போ நானே வைத்துக்கொள்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரரோ ஒரு நல்ல பரிசுத்தவான் வந்து என்னை ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்றாருன்னு வச்சுங்க. அவர் என்ன ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டாரு, நான் கூத்தாட ஆரம்பிச்சிட்டேன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிரும்? இன்னைக்கு நிறைய பேர் இயேசு உன்னை நண்பன் என்று அழைத்ததுனாலே கூத்தாடக்கூடாது,
யூதாசை போல. ஹல்லேலூயா. அவர் உன்னை நண்பன் என்று அழைத்ததுனால அவரை போல நீ மாறணும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம உன் நண்பன் யார் என்று சொல், அப்படியே உன்னுடைய நீ யார் என்று சொல்லலாம். அப்படி தானே, உண்மை தானே? அப்போ நான் ஒரு ஒரு நல்ல நல்ல குணமுடைய ஒருத்தனை நண்பனாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நாட்களில் உங்கள் குணம் என்ன ஆகும்? அவனை போல் கஞ்சா அடிக்கிறவனை நண்பனாக்குனா, கஞ்சா அடிக்கிறவன் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? நீங்களும் கஞ்சா அடிப்பீங்க. அப்படி தானே இல்லையா? இப்போ நாம் இயேசுவை நண்பன் என்று சொல்வதில் தவறு நான் சொல்லவில்லை. ஆனால் நீ நண்பன் என்று சொல்வது நீ கூத்தாடுறதுக்கு இல்லை. நண்பன் என்று சொல்வது நீ இஷ்டப்படி நடப்பதற்கல்ல. நண்பன் என்று சொல்வது அவரை போல் நீ மாறுவதற்கு. அவர் உன்னதராயிருந்தும், அவர் தேவனுக்கு இணையாயிருந்தும், அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. உண்மைதான், அவர் உனக்கு நண்பனாக மாறுறது உண்மை. ஆனால் அவரை போல நீ மாறுவதற்கு, அல்லேலூயா, அவரை போல அப்ப நீ என்ன செய்யணும்? நண்பன் தான், ஆனாலும் அந்த நண்பனுக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடும், அடுத்தது என்ன சொல்லியிருக்க? தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யணும். சரியா? ஹல்லேலூயா. அப்ப அவர் உன்னை நண்பன் என்று அழைத்தாருங்கிறதுக்காக நீ இஷ்டப்படி நடக்கிறதுக்கு அல்ல, நீ அவரை போல மாறுவதற்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. உங்க முதலமைச்சர் சாமே பார்த்து ஒரு நாள் எங்கேயோ வழியில் பார்த்துட்டாரு. வாக்கிங் போகும்போது பார்த்துட்டான்னு வச்சுங்களேன். அவர் தான் வாக்கிங் போகிற பழக்கம் உண்டு. இவரும் வாக்கிங் போகிறார் சென்னையில் மெரினாவில். பார்த்தோன்னே ஓ ஹலோ மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன செய்கிறாரு? ஸ்டாலின் தட்டி கொடுத்துட்டான்னு வச்சுக்க. அப்போ நீ என்ன செய்வ? செல்ஃபி எடுத்துக்குவோம் எல்லாம் பண்ணிக்கிறோம். அது ஒரு பக்கம். ஆனால் ரெண்டு விதமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, ஸ்டாலின் என்ன ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டாருன்னு இவர் ஆடி இவர் இருக்கிற வேலையும் போகலாம். சரியா? அவர் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டதுனால அவர் மேலே என்ன உண்டாகும்? உண்மையாகவே இவ்வளோ உயர்ந்த மனுஷன் என்னை பார்த்து நண்பனேன்னு அழைச்சிட்டாரேன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வரும் தெரியுமா? ஒரு உண்மையான தாழ்மை வரும். என்ன தாழ்மை வரும்னா அவர் அவ்வளோ பெரிய மனுஷன் என்ன நண்பன் என்று கூப்பிட வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் இந்த நம்முடைய நாட்டினுடைய முதலமைச்சர் என்னை ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுட்டாருன்னா யார் மேலே மதிப்பு ஜாஸ்தியாகும்? உண்மையாக அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் மேலே மதிப்பு அதிகம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் யாராவது அவரை பற்றி எதுவும் பேசினா கோபம் தான் நமக்கு வரும். யார் அவரை பற்றியா பேசுகிறேன்? அவர் யாரையா தர மட்டும் தாழ்த்துற ஒரு மனுஷன். பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? இதுதான் கர்த்தர் இடத்துல வரும். இயேசு உன்னை நண்பன் என்று அழைத்தது உண்மை. ஆனால் யூதாச மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது? ஆடிடக்கூடாது. நண்பனேன்னு அழைச்சிட்டாரு, நீ யூதாச மாதிரி ஆடக்கூடாது. நண்பனே என்று அழைத்த போது அவருடைய கௌரவம் உயர வேண்டும். அவர் பெரியவர் என்பதை நீ நினைக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நம்ம துணிகரமாக என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அவர் பெரியவர் என்கிற உணர்வு, அவர் மகத்துவமானவர் என்கிற உணர்வு, அவர் மகிமையானவர் என்கிற உணர்வு எனக்கு உண்டாகணும். ஹல்லேலூயா. அவர் என்னை ரட்சித்ததினாலே, அவர் எனக்காக ரத்தம் சிந்ததினாலே அவருடைய பரிசுத்தம் குறைவிடவில்லை. அவர் பரிசுத்தர். நானும் அவரை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக பயபக்தியோடு அவரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு மனிதர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஏன் அதை சொல்லுகிறார்? கொலோசியர் 2:19. கொலோசியர் 2:19. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை. அடுத்தது
தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு புனிதர்களையும் தேவதூதர்களையும் ஆராதிக்கிற ஆராதனைக்கு போறீங்க பாருங்களா, அதைத்தான் ஆண்டவர் இப்ப இருக்கிறாருங்க. அந்த தொடர்ந்து வாசிங்க. காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், மத்தேயு 4:10 சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கேதான். ஹல்லேலூயா. வழியில யாராவது வந்துக்கிட்டு ஹல்லேலூயா அவர் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்ட வேற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் நண்பர் தான். பேதுருக்கும் இயேசு நண்பர் தான். பேதுருவன் நண்பனாக தான் வச்சுருந்தாரு. எல்லாரையும் அவங்களெல்லாம் ஆராதிக்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்துடுவீங்க. தேவனை ஆராதிக்கிறவருக்கு மட்டும்தான் எது கிடைக்கும்? கோல் கிடைக்கும், பந்தய பொருள் கிடைக்கும். மற்றது சைட்லைன் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சைட்லைன் போயிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? சில சைட்லைன் போகிறது ரொம்ப ரொம்ப, அதாவது நீங்கள் பந்தய பொருளை ஓட போகும்போது வழியில் சில அட்ராக்டிவான சில காரியங்கள் வரும். இதுவும் நல்லா தானே இருக்குது, இதுவும் நல்லா தானே இருக்குது, அவங்களும் நல்லா தானே இருக்குது. அங்கே போய் ஜெபம் பண்ணாலும் என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. எப்படி நம்ம சைட்லைன் பண்ணிடக்கூடாது. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. அப்ப அவர் பரிசுத்த தேவன் என்பதை நாம் அறிந்து பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யணும். தேவதூதர் ஒருவேளை உங்களுக்கு காட்சி கூட தோன்றிருக்கலாம், அதனால அவர் யார் கிடையாது. சொப்பனத்தில் எத்தனை பேர் தேவதூதர்களை பார்த்துருக்கிறீங்க? சொப்பனத்தில் தேவதூதர்களை பார்த்தது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஓகே. யோவானும் பார்த்தான். பைபிளை சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவனுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. யாரு? யோவானுக்கே, இயேசுவோடு கூட இருந்த யோவானுக்கே தூதனை பார்த்த உடனே என்ன வந்துச்சு? அவங்க கீழே விழ போனான். உடனே தேவதூதன் சொன்ன, நான் உன்னை போல மனுஷன் தான், ஆனா நீ அவரை மட்டும்தான் பணிந்து கொள்ளணும். பாருங்க யாருக்கு? என்ன அப்பர்? அவரு சின்ன பரா இல்லையே, என்ன பேரு? யோவானுக்கு என்ன பேரு? அருளப்பர். ஓகே, அருளப்பர். அருளப்பருக்கே பிரச்சனை ஆகி போச்சு. அருளப்பருக்கு நீ அருளப்பனை போய் தொழுதுகிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. அருளப்பர் ஆராதனைக்குரியவர் அல்ல. ஹல்லேலூயா. அந்தோணியர் ஆராதனைக்குரியவர் அல்ல. பேதுரு ராயப்பர் ஆராதனைக்குரியவர் அல்ல. மரியாள் ஆராதனைக்குரியவர் அல்ல. ஹல்லேலூயா. இதை நாம் நன்றாக புரிஞ்சு சைட்லைன் பண்ணிட்டீங்கன்னா எதை விட்டுருவீங்க? பந்தய பொருளை விட்டு விடுவீர்கள். இயேசு ஒருவருக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் பிரதனில் ஒரு பாட்டு எழுது, ரொம்ப அழகான பாட்டு. கல்லுக்கும் ஆராதனை 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 என் இயேசு ஒருவருக்கே ஆராதனை 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 என் இயேசு ஒருவருக்கே. கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆராதனையா, கைவண்ண படங்களுக்கு ஆராதனையா, கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆராதனையா, கைவண்ண படங்களுக்கு ஆராதனையா. மறந்து பாட்டு மறந்துச்சு. நிறைய எழுதுவார். அது தீர்க்கதரிசிக்கு ஆராதனையா, சுகமாக்கும் ஊழியருக்கு ஆராதனையா, அப்படின்னு நிறைய. ஆனால் நான் யாரை ஆராதிப்பேன்? அவர் ஒருவரையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கே ஆராதனை. ஆராதனைக்குரியவர் அவர். அதுக்கு மிஞ்சி செய்கிற ஆராதனைக்கு எல்லாம் பேர் தான் என்ன பேரு? போலியான ஆராதனை.
அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யணும். யாருக்கு? ஒருவருக்கே. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் இயேசு ஒருவருக்கே ஆராதனை. அல்லேலூயா. தேவன் ஒருவருக்கே ஆராதனை. வேற ஏதாவது ஆராதனைக்கு போயிட்டோம்னா பந்தய பொருள் போயிடும். அல்லேலூயா. நல்லா இருக்கிறது மாதிரி தான் இருக்கும், ஆனால் பைபிள் அதை சொல்லவே இல்லை. அதை வேற யாரோ சொல்லி இருக்கிறாங்க. யாரோ வேதம் தான் சொல்றது, நீங்கள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அது பின்னாடி நான் சொல்றேன். அல்லேலூயா. வீணான ஆராதனை. ஆக முதலாவது புத்தியுள்ள ஆராதனை, இரண்டாவது பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா. அவருக்கு பிரியமான ஆராதனை. இப்போ நம்ம ஒரு விருந்து வீட்டுக்கு போகிறோம், நம்ம வந்து என்னென்னோ வாங்கிட்டு போகிறோம். வாங்கிட்டு போகும்போது எப்போவுமே இப்போ அது இப்போ இதை கரெக்டாக சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். பெண்கள் கல்யாணம் ஆகி என்ன பண்ணிட்டாங்க, புருஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க. அம்மா வீட்டுக்கு போகும்போது நீங்கள் ஏதாவது பலகாரம்லாம் வாங்கிட்டு போவீங்கல்ல. என்ன பலகாரம் வாங்கிட்டு போவீங்க? என்ன பலகாரம் நீங்கள் வாங்கிட்டு போவீங்க சொல்லுங்களேன். அது சகோதரிகிட்ட கேட்டாலும் நல்லா தெரியும். உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அப்படிதானே இல்லையா? அதுக்கு எவ்வளோ சண்டை நடக்கும் தெரியுமாங்க வீட்டில். அது சில டைமில் ஒரு பெரிய பொருளாக இருக்கும், புருஷன் வந்து வேண்டான்னு சொல்லுவான். அந்த வாங்கிட்டு போய்த்தான் ஆவன் அடிச்சுக்கிறோமா இல்லையா? அப்படி தானே இல்லையா? நான் ஒன்றும் இது குறைய சொல்லலை. அப்போ தாய்க்கு எது விருப்பமோ அதை வாங்கி செல்வது இயல்பு. அதே போல் பரிசுத்தருக்கு எது விருப்பமோ அதை கொண்டு போகணும். ஹல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார் ஐயா. அப்புறம் ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார் ஐயா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தார் ஐயா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தார் ஐயா. எந்தன் அல்லேலூயா. அவருக்கு எது உலகத்தில் பிடிச்சதுல ஒரு பெரிய பிடிச்சது உன் உள்ள மட்டும்தான் அவருக்கு. அல்லேலூயா. அவருக்கு விருப்பமானது உன் உள்ளம் அவருக்கு பிடிக்கும். எதுக்கு பிடிக்கும்னா உள்ளத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். பாவம் நிறைந்த இருதயத்தை, அக்கிரமம் நிறைந்த இருதயத்தை, திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை மாற்றி அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றுவது அவருக்கு பிடிக்கும். அதுக்கு தான் ஆராதிக்க வர சொல்றார். அல்லேலூயா. நான் கோயிலுக்கு வந்து நிறைய காணிக்கை கொடுத்துனேன்னு அது மேன்மை பாராட்டுறது, அது இன்னொரு கொடுக்கணும், கொடுக்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது உன் இதயம். அல்லேலூயா. உன்னுடைய இதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அந்த இருதயத்தை ஆண்டவருக்கு நீ கொடுக்கும் போது, அல்லேலூயா, அந்த ஆராதனை எப்படிப்பட்டது? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பியர் 3:3. ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய். 3வது ஆராதனை எப்படி செய்யணும்? ஆவியினாலே ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஆராதனை செய்யணும்? ஆவியினாலே ஆராதனை செய்ய வேண்டும். நாம் அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ளே இறங்குகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆராதனை ஆவியினாலே செய்யப்படுகிற ஆராதனையாக இருக்கணும்னா, நான் என்னை முற்றிலுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் என்ன டேக் ஓவர் பண்ணுறார். அல்லேலூயா. அவர் கையில் ஒன்று ஒப்பு கொடுத்த பின்பு ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுறாரு?
டேக் ஓவர் பண்றார், அல்லது அவர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். இப்ப நம்ம ஆராதிக்கிற ஆராதனை ஆவியினாலே செய்யப்படுகிற ஆராதனையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை எப்படிப்பட்டதுன்னா, இனிமேல் நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார் என்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. கலாத்தியரை பார்த்து பவுல் கேட்கிறாரு, நீங்கள் ஆவியிலே ஆரம்பம்னு நீங்கள் மாமிசத்தில் முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இவ்வளவு புத்தியினரோ என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி சபைக்கு வந்து ஆராதனை செஞ்சு ஆண்டவருக்கு அர்ப்பணித்த உடனே ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இந்த அபிஷேகத்தை ஊற்றின பிறகு நம்ம ஆராதனையிலே அபிஷேகம் கிரியை செய்யணும். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளிருந்து கிரியை செய்து கொண்டே இருப்பார். இது எப்பன்னா, சிலருக்கு நிறைய பேருக்கு நான் பார்த்ததுல ஒரு கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், ஆவியில் நல்லா இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா இது ஆகாம இருக்கிறதுக்கு தான் ஆராதனை. சரியா? ஹல்லேலூயா. என்னோடு இந்த விசுவாச ஓட்டத்தை, ஊழிய ஓட்டத்தை ஆரம்பித்ததில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% பேர் இன்றைக்கு என்னோடு இல்லை. என்னோடுனா ஆண்டவருக்குள்ளே இல்லை. அவங்களெல்லாம் நான் பார்த்தேன்னா, அவங்களுடைய சரித்திரம் எங்கே விழுதல் என்றால், முதலாவது ஆராதனைக்கு வருவதை அவர்கள் நிறுத்தினார்கள். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துவாங்க அப்படின்னா, முதல்ல வந்து எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா இருப்பாங்க, சனிக்கிழமைனா இருப்பாங்க, வெள்ளிக்கிழமைனா எல்லா கூட்டத்திலும் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், வெள்ளிக்கிழமை வேலை போச்சு, சனிக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட் டே, அன்னைக்கு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, செகண்ட் டே போச்சு. மூணாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை வரைக்கும் எங்களுக்கு வேலைங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இது. ஒரு வாரம் வரேன், அடுத்த வாரம் கொஞ்சம் வீட்டு வேலை இருக்குது. எங்கள் ஊரில் எப்படின்னா, அது கொடைக்கானலில், இப்போ எங்கள் ஊருன்னு சொல்கிறேங்க, நான் வேறு ஊர் வந்துட்டேன். ஆனாலும் கொடைக்கானல் எப்படின்னா, கெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை கெஸ்ட்டு வந்தால் எங்கே வர மாட்டாங்க, சர்ச்சுக்கு. இது எல்லாம் எங்கே கொண்டு போய் சேரும்னா, ஆவியானவரோடு உள்ள தொடர்பை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டுரும். அப்புறம் என்ன ஆகும்னா, அன்னைக்கு நல்லா இருந்தவங்க கொஞ்ச நாள் ஆனப்புறம் ஆவியில் மந்தமாயிருவாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் அந்நிய பாஷை இருக்கும், அது கடைசி வரைக்கும் இருக்கும், ஏன்னா அது கற்றுக்கொண்ட பாஷை. ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் இருக்க மாட்டார். ஆவியானவர் இல்லாமல் அந்நிய பாஷை பேச முடியுமா? முடியும். ஆவியானவர் இல்லாமல் அந்நிய பாஷை பேச முடியும். ஹல்லேலூயா. அது என்னங்க வித்தியாசமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆவியானவர் இல்லாமல் அந்நிய பாஷை பேச கற்றுக்கிட்டு பேச. அந்நிய பாஷை வந்து நிறைய பேர் வந்து சும்மா போலி அந்நிய பாஷையெல்லாம் நிறையா இருக்குது. ஹல்லேலூயா. பழக்க தோஷத்தின் அந்நிய பாஷை இருக்குது. நான் அபிஷேகம் பெற்ற போது ஊற்றப்பட்ட ஆவியானவர் என்னோடு கூட இல்லாவிட்டாலும் வாயில் என்ன வரும், என்ன வரும், வரும். ஆண்டவர் ஆவியானவரை கொடுத்த அந்நிய பாஷையை கொடுத்தது எதுக்குன்னா, புதிய பாஷையினால் கர்த்தரை ஆராதிப்பதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அந்நிய பாஷையும் பேசுகிறேன், சிகரெட்டும் ஊதுகிறேன்னு சொல்கிறவரை நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை, எனக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு, ஆவியானவர் போயிட்டாரு, அந்நிய பாஷையும் இருக்குது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் சொல்லும்போது அவர் தான் தொட்டாச்சு நீங்கள் செடி மாதிரி. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படி. ஏன்னா அவர் தான் தொட்டா. பைபிளில் இயேசு திருத்துவத்தில் பிதாவானவர் எப்படிப்பட்டவர்னா பயங்கரமானவர். என்ன பண்ணுவார், நீ தப்பு பண்ணனா என்ன பண்ணுவார், பட்டார்னு அடிக்க வருவார். இயேசுவானவர் வழியில் வந்து நின்றுக்கிட்டு பரிந்து பேசுவார். ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு வாரத்தில் போய் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். பிதாவானவர் பார்ப்பார், அழுதுட்டு இருக்கிற இவன் இப்படி பண்ணுறாங்கய்யா, அப்படியா பண்ணுறான், என்ன பண்ணுவார், உதைக்க வருவார். இயேசுநாதர் இப்படியே வாழ்க்கை ரொம்ப நாள் ஓடாது. ஹல்லேலூயா. இயேசுநாதர் பரிந்து பேசுகிறதுக்கும் என்ன இருக்குது,
லிமிட் இருக்கு. அதுக்கு தான் இயேசு சொல்லிட்டாரு, கனி கொடுக்குறியா கொடுக்கலையான்னு நான் பார்த்தேன். தோட்டக்காரன் ஓமே அழகா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் செடியை நட்டான், அதுக்கப்புறம் அதுக்கு எரு போட்டான், எல்லாம் பண்ணா, அது வளர்ந்துச்சு. ஒரு வருஷம் தாண்டி போய் பார்த்தான், கனியை காணவில்லை. காணாத உடனே வெட்டுக்கத்தை எடுத்துக்கிட்டு யார் வந்தது? பிதாவானவர் வர்றாரு வெட்டுறதுக்கு. வெட்டும் போது இயேசு என்ன சொன்னாரு? ஒரு வருஷம் பார்க்கலாம், 2 வருஷம் பார்க்கலாம், 3 வருஷம். இப்படியே கோயிலில் ஒன்றுன்னா குறைச்சி குறைச்சி ஒன்றுன்னா குறைச்சி குறைச்சி ஆலயத்தை விட்டு அது விட்டாலும் கொஞ்சம் அப்படியே பார்ப்பார் ஆண்டவர். ஆனால் ஒரு நாள் சொன்னார் தெரியுமா? இந்த அத்திமரத்தில் கனி இல்லாததுனால என்ன பண்ணிட்டாரு? இனிமேல் இதன் மேல் கனி உண்டாகாதிருப்பதாகன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் பைபிளில் தாங்க சொல்லியிருக்கு. சும்மா கிருபைன்னு சொல்லிட்டு நீ என்னத்தை வேணா செய், நீ அதெல்லாம் பைபிளில் ஆண்டவர் எல்லாத்துக்கும் வேதத்தில் வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிற நாம் எப்படி ஆராதிக்கணும்? ஆவியினாலே ஆராதிக்க வேண்டும். என்னைக்கு ஆராதிக்கணும்? நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, அபிஷேகம் பெற்ற நாளிலிருந்து உன் கண்ணை இந்த உலகத்திலே மூடுகிறது வரை, அல்லது கர்த்தருடைய வருகை வரை உன்னுடைய ஆராதனை ஆவியினாலே செய்யப்படுகிற ஆராதனையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் ஆராதனையை வச்சிருக்கிறார். நீ ஆராதனையை விட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன்னா பரவாயில்ல. முதல்ல கொஞ்ச நாள் ஆராதனைக்கு யாரு கோச்சுவா? பாஸ்டரு, பிஷப்பு கோச்சுவாருங்க. அதனால அப்படி வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் மேலே குளிர் விட்டு போயிடும். என்னது, அவர் என்ன ஒரு 2 வாரத்தை திட்ட போகிறார் அப்படின்னு கெட்ட வார்த்தை திட்ட போகிறதில்ல. வேலைக்கு போகலான்னா கெட்ட வார்த்தையில் திட்டுருவான். கோயிலுக்கு வரலன்னா அவர் கெட்ட வார்த்தையெல்லாம் திட்ட மாட்டார். பரவாயில்ல, அவரை என்ன பண்ணிடலாம், சமாளித்து. எப்படி முதல்ல பயம் பாஸ்டர் மேலே, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரை சமாளிச்சுக்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் தலையில் மிளகு அரைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த மிளகு யார் தலையில் அரைக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் தலையில் அரைக்கிறோம். நீ அரைக்கிற மிளகு யார் தலையில்? அவர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். ஊழியக்காரன் நீ மிளகு அரைக்கலாம், ஆனா கர்த்தரை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் எரிச்சல் உள்ள தேவன். அதனால சொல்றாரு, கிருபையாய் சொல்லுகிறார், நீ என்ன இப்படி ஆராதிக்கணும்? ஆவியினாலே ஆராதி. நீ ஆவியினால ஆராதிக்க உனக்கு தெரியாது. வேண்டிக் கொள்ளது இன்னதென்று உனக்கு தெரியாததினாலே ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக வேண்டுதல் செய்வதற்கு அவரையும் கொடுத்திருக்கிறாரு. வாங்கி கையில வச்சுட்டு, அல்லேலூயா, கையில நெய்ய வச்சுக்கிட்டு வெண்ணெய்க்கு ஊரெல்லாம் அலைகிறவங்களா நீங்க மாறிடக்கூடாது. கர்த்தர் கையில நெய்யை தந்திருக்கிற என்ன நெய்? பரிசுத்த ஆவி என்கிற நெய். அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தந்தவங்களா கரங்களுக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அப்ப ஆவியானவரை பெற்றவர்கள் ஆவியினாலே கர்த்தரை ஆராதிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வீணாய் ஆராதனை செய்யாத. மார்க் 7:7 என்ன சொல்றாரு வாசிங்க? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, மார்க் 7:7, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாக ஒருத்தருக்கு ஒரு டிராக்டர் கொடுத்தேன். டிராக்டர் அனுப்பியிருந்தேன். அதை வாங்கினார். வாங்கிட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, எங்களுக்கு போப் இருக்கிறார், எங்களுக்கு மெட்ரானியார் இருக்கிறார், எங்களுக்கு அவர் இருக்கிறார், அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்போம், உங்களுக்கு என்ன வேலை எங்களுக்குள்ள அப்படின்னாரு. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், சரி நீங்கள் அதை சொல்கிறதே, வேதம் என்ன சொல்லுது? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். கூப்பிட்டாரு, முடிஞ்சு வச்சு. நான் ஒன்றும் அதை விடலை. ஒரு வாரத்துக்குள்ளே அவர் வீட்டில் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரில. ஊரை விட்டே போயிட்டார் கடைசியில்.
ஊரை விட்டு போய் கீழே போய் கொடைக்கானல் கீழே போய் அங்கே ஒரு பெந்தேகோஸ் ஊழியக்காரர்கிட்ட போய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று இப்போ என்னை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி போவார். அல்லேலூயா. எனக்கு அது கவலை இல்லை, நீ எப்படி போனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த வீணான ஆராதனையை விட்டு நீ கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டியே, அது போதும். அல்லேலூயா. வீணான ஆராதனை, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். நீ அதை விட்டு விட்டு எப்படி ஆராதனை செய்யணும்? ஆவியினாலே ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த 3 விதமான ஆராதனை செய்யும் போது செப்பனியா என்ன சொல்றா தெரியுமா? உன் பாஷையை சுத்தமாக்குவேன். அல்லேலூயா. உன் நடவடிக்கைகளை சுத்தமாக்குவேன், உன் வாழ்க்கையை சுத்தமாக்குவேன், உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவேன். நீ வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி, ஆலயத்துக்குள்ளேயும் ஆலயத்துக்கு வெளியேயும் எங்கே போனாலும் நீ ஆலயத்துக்குள் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாயோ அதே போல கர்த்தரை எந்த இடத்துல மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆகவே நாம் இதுவரைக்கும் ஒருவேளை யாராவது நடிகர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், நடிகைகளாக இருந்திருப்பீர்கள் சொன்னால், இன்றைக்கு நமக்கு அந்த நடிப்பு வேண்டாம், நாம் நாமாகவே இருக்க முடியும். அல்லேலூயா. நாம் இனி தேவ சமூகத்திலே நடிக்க வேண்டாம், யார் முன்னாலே நடிக்க வேண்டாம். உங்களை மாற்றுகிற கர்த்தர் ஆராதனையின் மூலமாய் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு இன்றைக்கு கர்த்தர் கிருபை செய்ய வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வார்த்தை எல்லாம் மாறுவதற்குரிய, எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வார்த்தையும் மாறுவதற்குரிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தர வந்திருக்கிறார். அதுக்கு நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும், நம்மை அர்ப்பணிக்கிற ஆராதனை, பயத்தோடும் பக்தியோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள மனிதர்களை ஆராதிப்பதை விட்டுவிட்டு கர்த்தரை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வீணான ஆராதனைகளை விட்டுவிட்டு ஆவியினாலே ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. அப்படி ஆராதனை செய்யும் போது அல்லேலூயா நம்மை ஆண்டவர் மாற்றுகிறார். அப்படி மாற்றும் போது என்ன நடக்கும்னா, நம்ம பந்தி ஆராதனைக்கு நேராக போகிறோம் இல்லையா? பந்தி ஆராதனையில் ஒவ்வொரு பந்தி ஆராதனையிலும் போன பந்தி ஆராதனையில் நல்லா இருந்தேன், அடுத்த பந்தி ஆராதனைக்குள்ள வழி விலகி விட்டேன், இப்போ இந்த பந்தி ஆராதனையில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போதே இந்த பந்தியை நாம் எப்படி ஆராதிக்க முடியும், ஆசரிக்க முடியும்? தகுதியோட பாத்திரவான்களாய் ஆராதிக்க முடியும். பாத்திரவான்களாய் நம்ம ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. அவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை பாத்திரவானாய் மாற்றும், உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ண, உம்முடைய சரீரத்தை புசிப்பதற்கு என்னை பாத்திரவானாய் மாற்றும் ஆண்டவரே. அதற்கு என்னை நீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு நம்மை அழைக்கிற எல்லாரும் வாய்களை திறந்த, ஆண்டவரே என்னை நான் முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு, பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரே தேவ பயத்தோடு நான் உம்மை ஆராதிப்பதற்கு, உமக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கு, ஆவியினாலே ஆராதிப்பதற்கு எனக்கு நீங்க கிருபை தாங்கன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை தொடும்படி விரும்புகிறார். எல்லாரும் ஆண்டவரத்தில் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆவியானவரின் ஆவியில நிறைந்து ஆவியினாலே ஆராதனை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் அபிஷேகத்தில் நிறைந்து ஹல்லேலூயா அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Oh Jesus. Hallelujah. Thank you Jesus. பிதாவே
ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். என்னை மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தி அவர் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பயத்தோடு நடுக்கத்தோடும் உமக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய மகிமையினால கர்த்தர் நம்மை நிரப்பும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளாக மாற்றி அவர் நமக்கு பிதாவாய் இருந்து நம்மை வழி நடத்தும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கங்களின் பிதாவானவர் நம்ம மேல ஊற்றின பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ஹல்லேலூயா நம்மை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்தி நம்மை பலப்படுத்தி நம்மை கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு, உண்மையாய் ஆராதனை செய்வதற்கு, மகிமையோடு ஆராதனை செய்வதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனையிலே மகிமை இருக்கிறது, ஆராதனையிலே வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆராதனையில கடைசியா நான் சொல்ல விரும்புறேன், இப்படிப்பட்ட ஆராதனை செய்யும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதம்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தீமையை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. தீமையை ஜெயிப்பதற்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தீமையை நன்மையினாலே வெல்வதற்குரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இரண்டாவது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை ஆராதித்தால் அவருடைய கிருபை நம்ம மேலே இறங்கி வரும். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்திலே நாம் கீழே அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். கடைசியாக ஆவியினாலே ஆராதனை செய்பவர்களை நம்முடைய சரீரங்களை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். இவ்வளவு பெரிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவன் ஆராதனையின் மூலமாக இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை தந்தபடி நான் எல்லாரும் கலங்கர் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்த பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், தடை ஏதுமில்லை. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம்
கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தாவே, இந்த பந்தியை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே இந்த இரத்தத்தை பானம் பண்ணும்போது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. ஆண்டவரே, நீர் உம்முடைய சரீரத்தை கிழிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தினி, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் குமாரனுடைய இரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறவளாக அல்ல, ஆண்டவரே அந்த இரத்தத்தினால் பரிசுத்தமடைகிறவளாய் காணப்பட கர்த்தர் கிருபைதாரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நான் வாசிக்க கேட்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லோரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பந்தி ஆராதனையில் நம்ம எல்லாரும் கலந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ண தேவன் கிருபை செய்தபடினாலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருக்கு ஆராதனை செய்த நாம் புதிய ஜீவன் உள்ளவர்களாய், புதிய வாழ்க்கை உள்ளவர்களாய் மாறுவதற்கு தேவன் இந்த நாளிலிருந்து கர்த்தர் கிருபை செய்ய போற அப்படின்னு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றியோடு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பந்தி ஆராதனை எங்களுக்கு நீர் ஈவாய் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் இதை செய்யும் போது உம்மை நினைக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நினைவு கூறும்படி இதை செய்யும்படி எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அதை நாங்கள் செய்திருக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பந்தி ஆராதனையின் மூலமாய் வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அபாத்திரமானவர்களாக அல்ல,
பாத்திரவான்களாய் நடப்பதற்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. உடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இவள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட இருந்து இவளுக்கு முன் சென்று கோணலான செம்மையாக்கி கர்த்தாவே ஆலோசனை கர்த்தராய் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தும். உமக்கு சாட்சிகளாய் நிற்பதற்கு கிருபை தாரும். இவருடைய சரீரங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே மகிமையிலே ஆண்டவரே அது உமக்கொப்பாக மறுரூபமாக்கப்படும்படிக்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா குறைவுகளிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து குறைவுகளை நிறைவாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே உமக்குள் வழிநடத்துவதற்கு இவளுக்கு வேண்டிய கிருபைகள், ஆசீர்வாதங்கள், ஞானம் எல்லாவற்றை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் கர்த்தாவே ரட்சிக்கப்படுவதற்கு, உம்முடைய ராஜ்யத்தில் சேர்வதற்கு இதன் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதாகாலம் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.